பாருங்க மக்களே, மயில் காய்ஸ், இந்த இடம் வேற லெவலில் இருக்குதுங்க. வெல்கம் டு மை அனதர் நியூ vlog. This is solo traveler அருண். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தோன்னா அதிக பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. போய் காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? ஆமாங்க, நம்ம எங்க இருக்கனா கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்குங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் vlog தாங்க ஆரம்பிக்க போகுது. எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு தாங்க போக போறேன். ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு பாத்தீங்கன்னா இந்த வாளையார் காட் செக்ஷன் வரும். அதை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட போறேன். அதுக்கு தான் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். வாங்க அப்படியே உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேஜை ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உள்ள போகலாம் வாங்க. இதுதான் கோயம்புத்தூர் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ். ரொம்ப பிஸியான ஒரு ரயில்வே ஜங்ஷனுங்க இது. நம்ம போறது பாத்தீங்கன்னா அந்த 12677 பெங்களூர் டு எர்ணாகுளம் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ்ங்க. 12:57 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போறதுக்கான வழி அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு அதிக முறை வந்திருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ண போறேங்க. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ரூட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அது 1, இது 1ஏங்க. ஓகே கைஸ், ட்ரெயின் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கலாம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ டிலேல வந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12:57 வரணும், பட் இப்போயே 1 o'clock ஆயிடுச்சு. ஆப்பில் செக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:20 வர மாதிரி காட்டுது. வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடியோ எடுக்கிறாங்க கைஸ். இப்போ நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பிளேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அதுக்காக சொல்லலாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க. இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு ½ an hour டிலேவா நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க. தூரத்தில் பாருங்க, எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம கோச் பார்த்தீங்கன்னா D1ங்க. D1ல 82 கேட்டு நம்ம அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் ஏறலாம். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேரளாவுக்கு அதிக பேர் போட் பண்ணுறாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சுங்க. நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர் பண்ணுறேன். நான் போய் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேங்க.
ஏன்னா எனக்கு அது இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா தெரியல. இப்போ போயிட்டு நம்ம அப்புறம் வந்து உங்களுக்கு கவர் பண்றேன். இந்த கோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது கோச்சுங்க அது. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோச். அங்க அப்படியே கொஞ்சம் வியூஸ் பார்க்கலாம். கிளைமேட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா ஹில்ஸ் தான். அதெல்லாம் ஆக்சுவலி மழை வேற, லைட்டா தூறல் வேற போடுது இப்பதான். அந்த லாங்ல பார்த்து தெரியும் பாருங்க, அதெல்லாம் ஹில்ஸ் தான் உங்களுக்கு. சாப்பாடுங்க பிரியாணி. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்குங்க. நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க ரெஸ்ட் ரூம். சரி, ரெண்டு இருக்கும். இது வந்து நார்மல் டைப்பு. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல இருப்பாங்க. இது ரெண்டுமே நார்மல் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா போதவனூர் ஜங்ஷனுங்க இது. இங்க இதுக்கு வந்து ஹால்ட் கிடையாது. கிடையாது, என்னன்னு தெரியல. இங்க ஒரு மலை மாதிரி இருக்குங்க. லைக் மேல எப்படிலாம் இருக்கு. பாருங்க, லொகேஷன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீட்ல போகுதுங்க. 100+ போயிட்டு இருக்கு ட்ரெயின். கோயம்புத்தூர் டு பாலக்காடு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் செக்ஷனுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீனரிஸ்லாம். இப்பதான் சீனரிஸ்லாம் ஆரம்பிக்குது. அங்க பாருங்க. கிளைமேட் வேற என்ன இருக்குங்க. நல்லா பெஞ்சிட்டு நினைக்கிறேன் பாலக்காடுல. பயங்கரமா இடிட்டு. மக்களே பார்த்தீங்கன்னா அப்படியே நிறமே மாறிடுச்சுங்க. கோயம்புத்தூர் எப்படியே வச்சு ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி மாறிடுச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அந்த வாளையார் காட் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. இதோ பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இழுத்துட்டாங்க.
வேற லெவல்ல இருக்கு.
மக்களே, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் நிற்குது, என்னன்னு தெரியல. நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ரூட்டில் போகும்போது ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு. பாருங்க மக்களே, மயில் லெவல்ல இருக்குதுங்க. இதாங்க வாழையார்.
கைஸ் நம்ம ஃபைனலா பாலக்காடு ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோங்க. இப்பதான் வந்து இறங்குனாங்க பாலக்காடு ஸ்டேஷனு. பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour தாங்க கோயம்புத்தூர் வந்து. என்ன வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதனால சரியான ஃபாஸ்டா வந்துருச்சுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையா சொல்றேங்க, நான் அதற்கு இந்த மாதிரி ஒரு நேச்சரை வந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்குங்க. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க அந்த பிளேஸ். பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்சூன் செக்ஷன், நீங்க நார்மல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பியூட்டியா இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க மான்சூன்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த கோயம்புத்தூர் to பாலக்காடு வந்து ஒரு முறை ட்ரெயின்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களை ஏமாத்தாதுங்க, அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ இதோட என் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரவங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. பாய்.